ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோடது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன். நீங்க ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா, ரைட்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் மாடிக்கு போறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம். லெஃப்ட்ல தான் வந்து கிச்சன். நம்ம பில்டர் குடுக்கும்போது கிச்சன் வந்து 8x8 சைஸ் தான். ரொம்ப பேரலல் கிச்சன் ரொம்ப சின்னதா இருந்தது. அதனால வந்து நாங்க டைனிங்கோட சேர்த்து கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிச்சன்னு சொல்லலாம். கிச்சன்ல இருந்து நீங்க டைரக்ட்டா யூட்டிலிட்டி அண்ட் கார்டனுக்கு வந்து இப்படியே வந்து போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஒரு ஷெல்ஃப், ஒரு ஒரு ட்ரால வந்து என்ன எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவுண்டர் டாப்ல உப்பு ஜாடியும், அதுக்கப்புறம் புளி போட்டு ஒரு ஜாடியும் வச்சிருக்கேன். இங்க நெறைய நான் ஸ்டோர் பண்ணாத ரீசன் என்னன்னா, நம்மளது ஓப்பன் கிச்சன் 2, 3 டைரக்ஷன்ல இருந்து விண்ட் வரும். நம்ம சிம்னி எவ்வளோதான் யூஸ் பண்ணாலுமே வந்து ரைட் சைட் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு எப்பவுமே ஆயிட்டு இருந்தது. அதனால வந்து 2டே 2 ஜாடி மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும். நம்ம ஹாப் வந்து பாஷ் பிராண்ட், அப்புறம் நம்ம சிம்னி வந்து ஃபேபர் பிராண்ட். கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரால வந்துட்டு கொலாண்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். சில்வர், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் 2மே இருக்கு. வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீட், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு. கீழ வந்துட்டு குட்டி குட்டி பாத்திரம், குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கரெக்ட்டா ஹாபுக்கு கீழ பார்த்தீங்கன்னா 3 புல் அவுட் ட்ரே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேல வந்துட்டு ஃபுல்லா கரண்டி, சிசர்ஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பேன். கரண்டி எல்லாமே வந்து அளவா தான் வச்சிருப்பேன். ஏன்னா நெறைய இருந்ததுன்னா, நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் அட் அ டைம்ல யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாரி கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அளவா தான் வச்சிருப்பேன். செகண்ட் ட்ரால வந்து கத்தி இருக்கு. அதுக்கப்புறம் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்றது, அப்புறம் அந்த பருப்பு கடையறது, எக்ஸ்ட்ரா ஃபில்டர் 1, சப்பாத்தி மேக்கர் இது எல்லாமே வந்துட்டு செகண்ட் ட்ரால வச்சிருப்பேன். ஸோ கடைசி ட்ரால பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே வந்து இங்க தான் வச்சிருப்பேன். மேக்ஸிமம் பால் காய்ச்சுற பாத்திரம், ரசம் வைக்கிறது, அப்புறம் குட்டி குட்டி கப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்க தான் வச்சிருப்பேன். ஸோ இதுக்கு லெஃப்ட்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆயில் புல் அவுட் இருக்கும். ஸோ இங்க ரெகுலரா நான் யூஸ் பண்ற ஆயில் இருக்காது. அது வந்து நம்ம கவுண்டர் டாப்ல வச்சிருப்பேன். இங்க வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய், நெய், ஹனி, ஊறுகாய் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆயில் புல் அவுட்ல இருக்கும். ஆயில் புல் அவுட்க்கு லெஃப்ட்ல இருக்கிற ட்ரா ஒண்ணு வந்து இன்ஸ்டன்ட் பாட் வைக்கிறதுக்காக, இன்னொன்னு வந்து பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் போட்டு குடுக்கறது, ஐஸ்கிரீம் கப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது பெரிய ட்ரா, ஆ பெரிய ஷெல்ஃப்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு குக்கர், இட்லி பாத்திரம், ஸ்டீமர், அதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் பேக்ஸ் இருக்குல்ல அது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரால நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம கவுண்டர் டாப்க்கு ஆப்போசிட்ல என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கவுண்டர் டாப்க்கு எதிர்ல இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் இருக்கும். அப்புறமா நம்மளோட மிக்ஸி, ஜூஸர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் இது வந்து ஆ பாஷ் பிராண்டோடது. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். மேல வந்து 3 ஷெல்ஃப் இருக்கு. ஒரு நம்மளோட ஆரோ யூனிட் அதுவும் வந்து இங்க தான் வச்சிருக்கேன். இது வந்து கேரசில் பிராண்ட். இந்த டேப் வந்து கேரசில் பிராண்டோடது. ரொம்பவே நல்லா இருக்கு. பட் என்ன மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சால்ட் வாட்டர் பட்டாலுமே வந்து ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ இது புல் அவுட்டும் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப்பர் அதுவும் இதுல இருக்கு. நம்ம டேப்க்கு மேல இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து பிளேட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி சில்வர் பிளேட்ஸ், டம்ளர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற ஷெல்ஃப்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ற பாக்ஸ் எல்லாமே இருக்கும். லெஃப்ட் ஓவர் போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பாக்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த டப்பர்வேர் எல்லாமே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணோம்னா போடுறதுக்கு, அது எல்லாமே வந்து இங்க மேல இருக்கும். நம்ம சிங்க்குக்கு கீழ வந்துட்டு ஃபுல்லா தவா, பணியாரம் பேன், அதுக்கப்புறம் ஆப்பம் பேன், நான் தேங்காய் ஸ்க்ரேப் பண்றது, இது எல்லாமே இங்க வச்சிருப்பேன். அந்த கடைசியா இருக்கிற தவாலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணிக்கு தம் போடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்றது. ஸோ சிங்க்குக்கு அடியில வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்து நான் இத கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கணும், ஈஸியா எடுத்துட்டு வெளியில வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கி நீட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ரைட்ல இருக்கிற ஷெல்ஃப்ல வந்துட்டு சாப்பிங் போர்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஷாப்பிங் போர்ட். இது வந்துட்டு ஒமேகா கிளாஸ்வேர்ல வாங்குனது. இது நம்ம டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்ப டிவி பார்க்குறோம், நெறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல வந்து இது நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கடாய்ஸ் இருக்கும். அலுமினியம் கடாய், சில்வரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளே பாட் அதுவும் இருக்கு. எல்லாமே வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.
அப்புறம் நம்ம ஆர்ஓ யூனிட்க்கு ரைட்ல இருக்கிற ஷெல்ஃப்ல தான் வந்து டிஷ்வாஷருக்கு தேவையான பாட்ஸ் எல்லாமே இதில தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த பியூர் ஒயிட்டா இருக்கிறது ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். அந்த நெக்ஸ்ட்ல இன்னொன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ், ரொம்ப கிரீஸியான ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போ போடுறேனோ, அப்ப அந்த பாட்ஸ யூஸ் பண்ணுவேன். அது போக வந்து கிச்சன் டவல்ஸ், அப்புறம் கிச்சன் வைப்ஸ், கிச்சன் ஸ்பஞ்ச் இது எல்லாமே வந்துட்டு நான் இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எனக்கு புடிச்சமான ஒரு ஸ்பாட் நம்ம கிச்சன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டால் யூனிட் தான். இங்க வந்துட்டு டோர்ல நம்ம ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ், ஹெவியான பாட்டில்ஸ் வைக்க முடியாது. ஸோ டோர்ல வந்து பாப்பாவோட ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து நட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் அவுல் வச்சிருக்கேன். 2 டைப் ஆஃப் அவுல். அப்புறம் என்னோட டீ பேக்ஸ் இருக்கு. மக்கானா இருக்கு. ஓட்ஸ் பவுடர், டேட்ஸ் இதெல்லாம் வந்து டோர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம டக்குன்னு ஈஸியா எடுக்க முடியும். ரைட்ல தான் பார்த்தீங்கன்னா, அம் அரிசி, அதுக்கப்புறமா தால், நெறையா கஞ்சி பவுடர், பாப்பாவோட சத்து மாவு பவுடர் இது எல்லாமே வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து அ மெஷர்மென்ட்ஸ் எடுத்து ட்ரையல் அண்ட் ரன் மாதிரி தான் Amazonல ஒண்ணு ஆர்டர் பண்ணி, அதுக்கப்புறமா அ வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செட் பண்ணிட்டு, இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணேன். இது எல்லாமே வந்து Borosil பிராண்டோடது. ஸோ மேல பார்த்தீங்கன்னா, நம்ம அ வெந்தயம், பிளாக் பெப்பர், சீரகம் இதெல்லாமே வந்துட்டு நெறைய ஸ்டோர் பண்ணுவேன். இதுலருந்து தான் வந்து குட்டி கண்டெய்னர்ஸ்க்கு மாத்துவேன். அதுக்கப்புறம் அரிசி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அரிசி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஷெல்ஃப் வந்து ஃபுல்லாவே பாப்பாவோட ஆம் சத்து மாவு, அதுக்கப்புறம் என்னோட கஞ்சி பவுடர், அப்புறம் சாலட்ஸ்லலாம் நம்ம போடுவோம்ல, இல்ல ஜூஸஸ்லலாம் போடுவோம்ல, இந்த மெலன் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் வந்து இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழ இருக்கிறது ஃபுல்லா மில்லட் செக்ஷன். இங்க மில்லட்ஸ் இருக்கும். அதே மாரி ராகி மாவு இதெல்லாமே வந்து இங்க ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதோட எக்ஸ்பைரி டேட்டும் வந்துட்டு மேலேயே வந்து எழுதி வச்சிருப்பேன். நான் எல்லாத்துக்குமே லேபிள் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது சீ த்ரூ பாட்டில்னால நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து நான் லேபிள் பண்ணி வச்சிருப்பேன். இங்க ஃபுல்லா வந்து குழம்பு மிளகாய் தூள், பருப்பு பொடி, அதுக்கப்புறம் வந்து அ அந்த வடகம் தாளிக்கும்போது போடுவோம்ல அது. இங்க கீழ இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ற கண்டெய்னர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம டால் யூனிட்டுக்கு ரைட்ல மேல ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அங்க வந்து குட்டி குட்டி கிச்சன் அப்ளையன்ஸஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எக் பாய்லர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிளெண்டர் 2 ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அம் ஜூஸர் ஒண்ணு இருக்கு. குட்டி சாப்பர் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து மேல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழ இருக்கிறது நம்ம எல்ஜி சார்கோல் ஓவன். அதுக்கு கீழ இருக்கிறது வந்து Boschோட ஓடிஜி. எக்ஸாக்ட் மாடல் நம்பர் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். அதுக்கும் கீழ இருக்கிறது விஸ்கர் பாஸ்கெட்ஸ். மேல இருக்கிறதுல வந்து டொமேட்டோ வச்சிருப்பேன். அதுக்கு கீழ வந்துட்டு ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதுக்கு கீழ வந்துட்டு கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் வந்து அதுல ஸ்டோர் பண்ணுவேன். இன்னைக்கெல்லாம் காலியா இருக்கு. நம்ம கவுண்டர் டாப்க்கு மேல வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கு. அங்க வந்து ரெகுலரா நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ற கப்ஸ், டீ கப்ஸ், காஃபி கப்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி ஷெல்ஃப். இதுல பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் டேவிட் ஆஃப் காஃபி, அதுக்கப்புறம் சன்ரைஸ் காஃபின்னு ஒரு பாட்டில்ல இருக்கும். பாப்பாக்கு லைன் டேட்ஸ், பூஸ்ட், இதுல வந்து டேபிள் சால்ட் இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லா டிஷ்க்குமே வந்து கல்லுப்பு தான் போடுவேன். ஸோ டேபிள் சால்ட் இங்க வச்சிருக்கேன். ஆ இன்னொரு ஜார்ல வந்து ஜாகரி பவுடர் இருக்கு. அப்புறம் டீ பவுடர். இது வந்து என்னோட புரோட்டீன் பவுடர். அண்ட் இந்த ட்ரால வந்து என்னோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நியூட்ரிஷன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்கணும். அதுக்கு ரைட்ல ஹேண்டில் இதுதான் வந்து டக்குன்னு நம்ம சமையலுக்கு எடுத்துப்பேன் நானு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் இருக்கு. இது நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலும், ஆலிவ் ஆயிலும் இருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல வந்து ஏலக்காய் இருக்கும் டீக்காக டக்குன்னு எடுக்கிறதுக்கு. மீதியில வந்து சில்ற, பைசா இதெல்லாமே வச்சிருப்பேன். ஸோ கவுண்டர் டாப்க்கு மேல 2 ஹைட்ராலிக் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஃபுல்லா நமக்கு தேவையான மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் இருக்கும். ஸோ 2 மசாலா டப்பா இருக்கு. ஒண்ணுல வந்து ஃபுல்லா பிரியாணிக்கு தேவையான ஐட்டம். இன்னொன்னு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் அதெல்லாம் வச்சிருப்பேன். ஸோ அதுக்கு மேல இருக்கிற ஹைட்ராலிக்ல வந்து இந்த புட்டு பண்றது, இடியாப்பம் பண்றது, பன்னீர் மேக்கர், அப்புறம் மிக்ஸிக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராசஸருக்கு தேவையான ஐட்டம்ஸ் அதெல்லாம் மேல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ கவுண்டர் டாப்போட லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கு. அதுல தான் நான் என்னோட க்ராக்கரி ஐட்டம்ஸ், செராமிக், கிளாஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். டின்னர் செட், அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர் செட், ஜூஸ்க்கு தேவையான ஐட்டம், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பவுல்ஸ் இது எல்லாமே வந்து நான் இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ கவுண்டர் டாப் சைடு இருக்கிற ட்ராஸ், ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஐலேண்ட்ல வந்து 4 புல் அவுட் ட்ரா இருக்கு. அப்புறம் ஒரு ரெகுலர் ஷெல்ஃப் ஒண்ணு இருக்கு. கீழ இருக்கிற ட்ரா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல வந்துட்டு சர்விங் பவுல், அதுக்கப்புறம் வந்து சாஸ் பேன், பிரியாணி பாட். இது வந்துட்டு வண்டர் ஷெஃப் பிராண்டோட சர்விங் பவுல்ஸ். இது வந்து நீங்க அடுப்புலயும் யூஸ் பண்ணலாம். லைக் இண்டக்ஷன் பேஸ் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இண்டஸ் வேலியோட சாஸ் பேன். அதுக்கு கீழே இருக்கிறது இண்டஸ் வேலியோட பிரியாணி பாட். அண்ட் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது ஆம்வேயோட பாட். இது வந்து ஸ்லோ குக்கிங்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹை குக்கிங் வந்து பண்ணவே முடியாது இதுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்விங் பவுல்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஃபுல்லா வந்து பேனும் கடாயும் இருக்கு. கடாயெல்லாம் வந்து மேயர் பிராண்டோடது. ஐ திங்க் இந்த பேன் கூட மேயர் பிராண்ட் தான். இதெல்லாம் நான் ரெகுலரா யூஸ் பண்றதுனால மேலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி மேயர் பிராண்டோட கடாய். நம்ம நான்வெஜ், வெஜ் எது பண்றதா இருந்தாலும், கிரேவி டைப்ல நம்ம எது பண்றதா இருந்தாலும் இந்த கடாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆம், அதுக்கு கீழ இருக்கிற ட்ரால பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட குக்கி கட்டர், அதுக்கப்புறம் எல்லா டைப் ஆஃப் பவுல், செராமிக், கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் பவுல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆம், கப் கேக் மோல்ட்ஸ் இருக்கு. பிரெட் பண்ணுவோம்ல அந்த மோல்ட். இது எல்லாமே வந்து நான் இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ராக்கு மேல இருக்கிற ட்ரா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிராசரி ஐட்டம்ஸ் சீ த்ரூ பாட்டில்ல தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ஸ் வந்து ஃப்ரம் த பிராண்ட் ட்ரியோ. இது வந்து 1.8 கேஜி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். நம்ம மந்த்லி கிராசரிஸ் ஃபுல்லாவே இதுல வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். பேக்கெட்டா போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டா ஈஸியா எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ நான் என்னோட சுகர், ஜாகரி பவுடர், பருப்பு, எல்லா டைப் ஆஃப் தால் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் சன்னா, பாப்பாக்கு சன்னா செய்யும்போது அது, பொட்டுக்கடலை, தென் 2 டைப் ஆஃப் மிளகா, காஷ்மீரி மிளகா, நார்மல் வர மிளகா எல்லாமே வந்து இதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ரைட்ல இருக்கிற ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ள வந்து டீப்பா இருக்கும். வைடாவும் இருக்கும். ஸோ நீங்க என்ன வேணாலும் இதுல ஸ்டோர் பண்ணலாம். நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றதில்ல. அதனால ஏர் ஃப்ரையர் வச்சிருக்கேன். அப்புறம் பெரிய பெரிய பாத்திரம், அக்கேஷனலா நான் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நான் டம்ப் பண்ணல. எல்லாமே ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃபோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் வச்சு அதுல நான் ஸ்டோர் பண்ணுவேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐலேண்ட். இது ஐலேண்ட் ஒர்க்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து டைனிங்க்கும் வந்து இது நாங்க யூஸ் பண்ணிப்போம். ஸோ மேல வந்து 3 லைட்ஸ் இருக்கு. அண்ட் க்ராக்கரி ஷெல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 கேசரோல்ஸ் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான கேசரோல்ஸ் வந்து ஷோல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 சர்விங் ட்ரே இருக்கு. சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு. இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட். அதுக்கு மேல இருக்கிற 2 கண்டெய்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேல கார்லிக் இருக்கு. கீழ வந்து இஞ்சி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த கேசரோல்ஸ் எல்லாமே வந்து Amazon பேசிக்ஸ் பிராண்ட். நான்வெஜ், பிரியாணி, புலாவ் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணி திருப்பியும் வந்து இங்கேயே வச்சுருவேன். ஸோ நம்ம கவுண்டர் டாப்க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் ஷெல்ஃப்ஸ் வந்து ஒரு 3 இருக்கு. இதுல வந்து நம்ம சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் அம்மா நெறைய அரைச்சு குடுக்கும்போது, அதெல்லாம் மேல ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த குக்கர் ஆக்சஸரீஸ் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து மேல தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம யூட்டிலிட்டி ஏரியா. இங்க தான் வெசல்ஸ் வாஷிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டிஷ் வாஷிங்க்கு தேவையான லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் வாஷிங்க்கு தேவையானது அது எல்லாமே இங்க தான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம கிச்சன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா திங்ஸ்க்குமே வந்து ஒரு டெடிகேட்டடான ஸ்பேஸ் வந்து நான் குடுத்துருப்பேன். ஸோ அதனால கிளீனிங்க்கும், ஆக்சஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ, இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.